ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 மந்த்து கிட்ட ஒரு கோழி வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அடைக்காக்க வந்து உட்காந்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வந்து வச்சுட்டோம். இது 2வது டைம் வந்து வைக்க போகிறோம். இது வந்து நான் எப்படி வந்து வைக்கலாம், பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு கோழி வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களும் தெரியாது. அதை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில டிப்ஸும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க அது வீடியோக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய கோழி வந்து பார்த்திங்கன்னா 16 முட்டை வந்து வச்சுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 முட்டை இருக்குது. ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்துக்கு நான் அதை வைக்கலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை வந்து நான் வந்து கேட்டாங்கன்றதுக்காக சேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 முட்டைக்கு வந்து இருக்குது. ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7 முட்டை வச்சேன். இப்போ வந்து 11 முட்டை வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கோழி ஃபஸ்ட்டு ஒரு முட்டை வைக்குது, இது ஒரு முட்டை ஃபஸ்ட்டு டைம் வைக்குதுன்னா இந்த முட்டையை 15 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அடை வைக்கலாம், கண்டிப்பாக பொறைக்கும். இதே நீங்கள் வந்து வெளியில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது 6 நாள் வரைக்கும் அதை வந்து வெளியில் வந்து நம்ம வந்து வச்சு இந்த அடைக்காக்க வந்து வைக்கலாம், இல்லை 3 யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ஸ் வந்து போட்டுருப்பேன், இன்னைக்கு எந்த டேட்டில் வந்து முட்டை வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த டேட் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் தெரியும் அது வந்து எத்தனை கணக்கு வந்து வைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், எத்தனை நாள் வந்து வைக்குதுன்னு தெரியும். அது இல்லாமல் அந்த முட்டை எத்தனை நாள் வந்து பழைய முட்டை அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து பார்க்கறதுக்காக நான் டேட் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி, பெருசாக ஒரு அட்டைப்பெட்டி. எப்பவுமே வந்து இது பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து கோழி வந்து முட்டை வைக்கும். இப்போ நான் வந்து இன்னும் முட்டை வந்து இதில் வைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்கு ஆழத்துக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளால் வந்து வைப்பாங்க, மணல் போட்டு அதில் முட்டைகளை வச்சு வைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை டைம்னாலே மணல் வந்து எல்லாமே ஈரமாக இருக்குது. இதுலேருந்து நம்ம துணிங்க வந்து கிளாத்துங்க நிறைய போட்டு வச்சு அதில் வந்து வைக்கலான்னு வச்சுருக்கேன். நிறைய பேர் வைக்கல் வந்து போட்டு வைப்பாங்க, இதுக்கு அதுவும் கிடைக்கல. அதனால் இது மொத்த முட்டையும் நம்ம வந்து இதில் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எல்லா முட்டையும் வச்சுட்டேன். எல்லாமே நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னும் போது அது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து நம்ம ஆழ வைக்கணும். கூலிங்காக வந்து வச்சிடக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் நைட் டைமில் வச்சிங்கன்னா அந்த கோழி வந்து அடிக்கடி எழுந்து போகாமல் இருக்கும். சில கோழிங்க வந்து பகல் எழுந்து போயிடும். நம்ம நைட் டைம் வச்சுட்டோம், அது அப்படி கண்டினியூ அது வந்து அதிலே உட்காந்துட்டு இருக்கும். இப்போ வந்து கோழி வந்து நான் வந்து விட்டுட்டேன். வந்து நம்ம ஒரு ஆணி, கறி துண்டு, மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து வைக்கணும். இது வந்து இரும்பு எதுக்காகனா இடி இடிக்கும்போது அது ஏதோ சொல்லுவாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம அடை வைக்கும்போது இதில் வந்து வைக்கணும். நீங்கள் வந்து வேப்பிலை கூட வைக்கலாம். நான் வேப்பிலை இப்போ எனக்கு நைட் டைம்லாம் நான் எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு தான் வைக்க போகிறேன். வேப்பிலை வைக்கும்போது அதுக்கு வந்து இந்த பூச்சி தொல்லை, பேன் தொல்லைலாம் வராமல் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆழ வைக்கிறது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓன் யூஸ் பண்ணுறீங்க, முட்டை வந்து அடை வைக்க முடியாது என்னால் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஓன் யூஸ்க்காக எடுத்துக்கலாம் முட்டைகளை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் 3 டைம் முக்கி எடுத்து போட்டோம்னா ஆழம் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக நம்ம வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆழ வைக்கலை அப்படின்னும் போது நீங்கள் ஆழத்து வைக்கிறதா இனிமேல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அதை வந்து வெளியில் வச்சு இப்போ நான் வந்து நைட் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகுது. இப்போ நைட் டைமில் நம்ம இது வந்து வச்சுருக்கேன். பகலில் வந்து வச்சிங்கன்னா நிறைய இங்கே வந்து போயிடும். நைட்டில் இருந்துச்சுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டே 1 ஒரு 7 டேஸில் வந்து நம்ம எந்தெந்த முட்டைகளை கருக்கூடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் 2nd டைம் வந்து சும்மா ஒரு கோழி தான் நான் வாங்கினேன், வீட்டுக்காக வந்து வாங்கினது. சரின்ட்டு நாங்கள் அப்படியே வளர்க்க கண்டினியூ பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம நிறைய லாபமும் எதிர்பார்க்கலாம். கோழி வளர்க்குறது ரொம்பவே லாபம் தான், முட்டையும் கொடுக்குறது. ப்ளஸ் நம்ம வந்து கோழிகள் நாட்டு கோழினா சேல்ஸுக்கும் நம்ம வந்து பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்டாக தான் மறக்காமல் கம்மி பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கலாம். பாய்.